தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் என்ன ரஞ்சினி சீக்கிரம் வந்துட்ட? உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்னம்மா தலை வலிக்குதா? காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா. அக்கா என்னக்கா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். அம்மா நீ போய் அந்த பாயசத்தை கொண்டு வா போ. சரிடா. எதுக்குடா பாயசம் இல்ல? என்ன விஷயம்? இருக்கா முதல்ல பாயசம் வரட்டும். அம்மா என்னம்மா என்ன இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. வந்துட்டேன்டா. சீக்கிரம் வாயேம்மா. என்னம்மா இது? என்ன விசேஷம்? தெரியலம்மா, ஏதோ ஒரு லெட்டர் வந்தது. அது வந்ததுல இருந்து இவன் தலைகால் புரியாம ஆடுறாமா. என்னடான்னு கேட்டேன். உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணுமா. என்னடா கார்த்திக், என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன் இரு. முதல்ல ஆ காட்டு. ஆ ஆ ஆ. என்ன? இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சொல்றேன். நீ சொல்லு முதல்ல. அக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணி என்னோட பிஸ்னஸ் ப்ரப்போசலை சப்மிட் பண்ணியிருந்தேன். என்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பேங்க் மேனேஜர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. என்னை நேரில் வர சொல்லியிருந்தாரு. நானும் போய் பார்த்தேன். தம்பி உங்கள் ப்ரப்போசலை பார்த்தேன், ரொம்ப யூனிக்காக இருந்தது. வி ஆர் வெரி ஹாப்பி வித் யுவர் ப்ரப்போசல். நாங்கள் எங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி கூடிய சீக்கிரத்திலே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். சீக்கிரத்திலே லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் லோனெல்லாம் அப்ரூவ் ஆகிடும் தம்பி, ஆனால் உங்ககிட்ட ஏதாவது செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்டார். எனக்கு சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது சார், ஆனால் எங்கள் அக்கா வந்து கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சைன் பண்ணால் போதுமான்னு கேட்டேன். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அதுவும் கஸ்டம்ஸில் இருக்காங்க, அவங்க சைன் பண்ணால் தாராளமாக போதும் அப்படின்ட்டாரு. என்னோட அப்ளிகேஷனை அவங்க உடனே ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. 1 monthல அப்ரூவல் லெட்டர் வந்துடும். அப்பா அக்காவை கூட்டிகிட்டு வந்து சைன் பண்ணிவிட்டு லோன் அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொன்னார். நான் கூட இதெல்லாம் முழுசாக நம்பவே இல்லைக்கா. அதனால தான் உங்கள் யார்கிட்டையும் நான் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு லோன் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு லெட்டர் வந்துடுச்சு. வர திங்கக்கிழமை என்னை நேரில் வர சொல்லியிருக்காங்க.
அக்கா நீ கொஞ்சம் பர்மிஷன் போட்டு என் கூட ஒரு 1 hour வந்தியானா பேங்க் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிடலாம். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அக்கா உன்னால வர முடியும்லக்கா? அக்கா என்னக்கா இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்ட? இனிமேல் இந்த வீட்டில் யார் அழதையும் நான் பார்க்கக்கூடாது. முக்கியமா நீ அழக்கூடாதுக்கா. போதும் போதும்க்கா, எங்களுக்கா நீ கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் போதும். இங்க பாருக்கா, லோன் கிடைச்சேன்னே ஒரு நல்ல இடமா பார்த்து இந்த ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னும் 2 வருஷத்துல லோனை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரு, சின்ன லெவல்ல ஆரம்பிச்ச என்னோட யூனிட்டை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி ஒரு சொந்த வீடு கட்டி அதுல உன்னை ராணி மாதிரி உட்கார வைக்கிறேன் பாருக்கா. அக்கா இனிமேல் பாரு, ஐயாவுக்கு ஏறுமுகம் தான். உனக்கு ஒரு சூப்பரான மாப்பிள்ளையை பார்த்து சும்மா நம்ம சிட்டியை அதிர்ற மாதிரி தாம் தூம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போவானாக்கா, நம்ம சொந்த பங்களாலே உட்காந்துக்கிட்டு சும்மா ஜாம் ஜாம்னு இரு. அப்புறம் இந்த பிசாஸ் இருக்கா பாரு, அவளுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். போனா போட்டோம். அக்கா இதெல்லாம் நடக்கணும்னா என் கனவு நிஜமாகணும். இதெல்லாம் நீ வந்து பேங்க்ல கையெழுத்து போடுறதுல தான்க்கா இருக்கு. என்னை நம்பி வந்து கையெழுத்து போடுவே இல்லைக்கா? என்னடா வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு வந்து பேங்க்கு கேரண்டி கையெழுத்து போடு அப்படின்னு கேட்குறானே, இவனை நம்பி எப்படி கையெழுத்து போடுறதுன்னு யோசிக்கிறியா? அக்கா கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்க்கா. ஜெயிச்சு பெரிய ஆளாக வருவேன்க்கா. ஏன்னா நான் உன் தம்பிக்கா. கையெழுத்து போட வருவே இல்லைக்கா? புரியுதுக்கா. சந்தோஷத்தில் உனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அப்படியே தொண்டை அடிச்சுட்டு நிற்குது அதானே? சரி சரி, இந்தா முதல்ல பாயசத்தை குடி. காட்டு. ஒரே ஒரு வாய், ஒரே ஒரு வாய். காலேஜ் லீவ் அம்மா, வீட்டில் இருக்க? காலேஜ் இருக்கு, நான் தான் போகல. ஏன் போகல? துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக காலேஜ்க்கு லீவ் போட்டிருக்கேன். துக்கம் அனுஷ்டிக்கவா? யாராவது இறந்துட்டாங்களா? ஏன் டாடி, யாராவது இறந்து போனாதான் துக்கமா? துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு வேற காரணமே இருக்கக்கூடாதா? புரியல. ரஞ்சினி அக்காவை சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான். புரியாம பேசாத. ரஞ்சனியோட சஸ்பென்ஷன்ங்கிறது டிபார்ட்மெண்ட்ல பேனல் எடுத்த முடிவு. நீங்க நினைச்சா தடுத்துக்க முடியாதா? முடியாதும்மா. உங்களால வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல, வெளியில இருந்து நமக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கும் உபயோகம் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்ப இந்த கலெக்டர் பதவி? உங்க ஒருத்தரோட சந்தோஷத்துக்கு மட்டுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு காலேஜ் சீட், ஆனா அதை உங்களால எனக்கு வாங்கி கொடுக்க முடியல. ரஞ்சினி அக்கா வாங்கி கொடுத்தாங்க. அந்த காலேஜ் விஷயத்துல நீங்க என்ன சொன்னீங்க? நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர், என்னால யார் முன்னாடி போய் நிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த விஷயத்துல நான் உங்களை நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா ரஞ்சினி அக்கா மேட்டர்ல உங்க மேல வச்சிருந்த அத்தனை இமேஜ் உடைஞ்சு போயிடுச்சு. இந்த பாரு சித்ரா, எனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அவங்க பண்றதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்குள்ளதான் அவங்க ஒர்க் பண்ணணும். ஆனா ரஞ்சினி அப்படி பண்ணல. தன்னிச்சையா ஒரு என்கவுண்டர் பண்ணிருக்கா. ஒருத்தரை கொல்லக்கூடிய அதிகாரம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல. இன்னொரு விஷயம், தேடப்பட்ட அந்த நபர் அவளோட பர்சனல் லைஃப்ல சம்பந்தப்பட்டிருக்கான். ஆனா ஏதோ ஒரு வழியில அவன் மிஸ் ஆயிருக்கான். அதுல ரஞ்சனியோட அலட்சியமும் இருக்கு. அதுக்கு தான் இந்த சஸ்பென்ஷன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கம்மா, எனக்கும் இந்த சஸ்பென்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பேனலோட டெசிஷன். இப்பவும் சொல்றேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். என் சர்வீஸ் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு.
இதுவரைக்கும் என் சர்வீஸ்ல எந்த பிளாக் மார்க்கும் இருந்ததில்ல, இனிமேலும் இருக்காது. ரஞ்சனி சஸ்பெண்ட் தான் ஆயிருக்காளே தவிர நிரந்தரமா அவளுக்கு வேலை போகல. அவ குற்றம் இல்லாதவன் நிரூபிக்க நிறைய டைம் இருக்கு. கண்டிப்பா நிரூபிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க போஸ்டிங்ல இருக்கும் போதே ரஞ்சினி அக்கா திரும்ப வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஜாயின் பண்ணான்னா உன்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவன் நானா தான் இருப்பேன். சரிவா? எனக்கு சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது சார். ஆனால் எங்கள் அக்கா வந்து கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சைன் பண்ணால் போதுமான்னு கேட்டேன். அக்கா, இதெல்லாம் நடக்கணும்னா என் கனவு நிஜமாகணும். இதெல்லாம் நீ வந்து பேங்க்கில் கையெழுத்து போடுறதுல தான்க்கா இருக்கு. Congratulations, you did a very good job. Thank you, sir. Your suspension order. போதை மருந்து கடத்துறவங்க விற்கிறவங்க என்ன மாதிரி எத்தனையோ பேர் அனாதையாக்கப்படுறாங்கம்மா. அவனை நீங்க சுட்டு கொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. அதனால 1000 குடும்பத்தை நீ காப்பாத்தி இருக்கம்மா. ரஞ்சினி, நீங்க சுட்டத காரணம் காட்டி உங்க வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுமா. நீ கவலைப்படாதம்மா. நமக்கு வீடு எப்படி இருக்குதுங்கிறத விட நாடு எப்படி இருக்குதுங்கிறதா ரொம்ப முக்கியம். என் மாதிரி நாட்டு பற்று எவனுக்கு இருக்குது? ஏய் சாரதா, ஃபில்டர் காஃபி போட்டு கொண்டாடி. இதை எடுத்துட்டு வரேங்க. சரி, ஓகே. மங்களகரமான செய்தி என்னன்னு பாப்போமே. பாக் பிரதமர் உயிர் தப்பினார். மங்களகரமான செய்தி தான். சரி, ஓகே. பீகாரில் வெள்ளம், தமிழகத்தில் வறட்சி. இந்த நதிகளெல்லாம் எங்காலத்திலேயாவது இணைப்பாங்களான்னு தெரியல. அடுத்து இன்னொரு நல்ல செய்தி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்டெய்னர் லாரி கவிழ்ந்தது. லாரி என்னைக்கு நேராக போயிருக்குது. கஸ்டம்ஸ் அதிகாரி ரஞ்சனி பணி நீக்கம். வாலிபர் சுடப்பட்ட வழக்கில் அதிரடி முடிவு. சாரதா, இங்க வாடி. என்னங்க, என்ன ஆச்சு? என்னங்க, நம்ம பொண்ணு குடும்ப மானத்தையே கப்பல்ல லோடா ஏத்திட்டாடி. என்னங்க, என்ன சொல்றீங்க? என்னடி சொல்றது? எங்கடி உன் பொண்ணு? அத பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. நான் சொல்லடி. கை கடி நல்லா போஸ் கொடுத்து உட்கார்ந்து பாரு. இதெல்லாம் உண்மையா? உண்மையா பாரு, பார்த்து சொல்லு. பேப்பர்ல கூட வந்துருச்சா? குடு. அப்ப இது உண்மைதானா? எனக்கு தெரியுமே. பெருசா வீராவேசமா சுடும் போதே இப்படி எல்லாம் நடக்க முடியும் எனக்கு தெரியும். அப்பா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்துறீங்க? இது வெறும் சஸ்பென்ஷன் தான். உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு காரணம் வேணும். இப்ப நல்ல காரணம் கிடைச்சிருச்சு, அத பேசுறீங்க. நீங்க எப்படி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் அவங்கள என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க.
நான் பண்ண காரியம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது எங்க டிபார்ட்மெண்ட் பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. வழக்கம் போல இந்த வீட்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. எனக்கு எங்கேயும் எப்படி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு முதல்ல பாத்துக்குங்க. ரஞ்சினி, என்னம்மா இதெல்லாம்? ப்ளீஸ்மா, எனக்கு கொஞ்சம் தனியா விடு. அக்கா, நேத்து லோன் விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அப்பவே நீ சொல்லிருக்கலாமேக்கா. எப்படி நான் சொல்லுவேன்? உனக்கு லைஃப்ல முதல் முறையா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்ப போய் இந்த விஷயத்தை எப்படிடா நான் சொல்லுவேன்? நான் சஸ்பெண்ட் ஆனது கூட எனக்கு பெரிய வேதனையா தெரியல. உன் லைஃப்ல உனக்கு முதல் தடவையா என் உதவி தேவைப்படும் போது என்னால பண்ண முடியாம போச்சு பாத்தியா? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு கேரண்டி சைன் தானே வேணும். நான் எப்படியாவது. வேணாக்கா, வேணாம். எனக்கு என் அக்கா தான் கையெழுத்து போடணும். நீ போட போறது வெறும் சைன் மட்டும் இல்லக்கா. நான் ஆரம்பிக்கிறது எதுவா இருந்தாலும் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நீ தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த லோனே வேணாக்கா. நீ ஜெயிப்பக்கா. மறுபடியும் நீ அந்த சீட்ல உட்காருவ. நீ தப்பெல்லாம் பண்ண மாட்டக்கா. நீ பண்ணது நியாயமான விஷயமா தான் இருக்கும்.